துப்புரவு தொழிலாளர்களின் பணி. நேச்சர் ஒர்க். பாகம் 3 தொடர்கிறது. அரசு துப்புரவு பணிகளை நிரந்தர அரசு பணியாக அறிவித்து நேரடி அரசு நியமனம். சம வேலை, சம ஊதியம். சமூக பாதுகாப்பு, பாதுகாப்பான பணிச்சூழல் என்பவற்றை உறுதி செய்ய வேண்டும். துப்புரவு தொழிலாளர்கள் இல்லாமல் ஒரு நகரம் இயங்க முடியாது. ஆனால் இன்று அவர்கள் அரசு பணியாளர்களா, டெண்டர் தொழிலாளர்களா என்ற குழப்பத்தில் வாழ்கிறார்கள். நிரந்தர பணிக்கு நிரந்தர அரசு நியமனம் வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும். துப்புரவு ஒரு தொழில் அல்ல, அது சமூகத்தின் உயிர். தமிழ்நாட்டில் துப்புரவு தொழிலாளர்கள் யார்? வேலை அரசுக்காக, ஆனால் நியமனம் டெண்டர் மூலம். இது சட்ட ரீதியாகவும் மனித உரிமை ரீதியாகவும் சரியா? தீர்வு ஒன்றே, அரசு நேரடி நியமனம். சம வேலை, சம ஊதியம், பாதுகாப்பு, மரியாதை. துப்புரவு தொழிலாளர்கள் அரசின் பொறுப்பு. நிரந்தர பணி, நிரந்தர அரசு நியமனம். துப்புரவு தொழிலாளர்கள் டெண்டர் மனிதர்கள் அல்ல. மரியாதையுடன் வேலை, பாதுகாப்புடன் வாழ. துப்புரவு என்பது சேவை, அது செய்யும் மனிதர்கள் அரசின் பாதுகாப்பில் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் துப்புரவு சாலையும் குப்பை மேலாண்மை பணிகள் பொதுவாக ஆசிரியர் நேரடி அரசு ஊழியர்களாக இல்லாமல் டெண்டர் அடிப்படையில் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு இருக்கும் பணியாகும். இது டெண்டர் அவுட்சோர்சிங் பிரைவேடைசேஷன் என்ற முறையில் செயல்படுகிறது. தமிழகத்தில் தனியார் டெண்டர் எடுத்துக் கொள்ளும் நிறுவனங்கள் சாலை, வீதி குப்பை சேமிப்பு, துப்புரவு பணிகளுக்கான டெண்டர் ஏஜென்சிகளாக சில நிறுவனங்கள் கம்பெனிகள் வைத்திருக்கும் உதாரணங்கள்: சென்னை என்விரோ சொல்யூஷன்ஸ், சென்னை மாநகராட்சியின் சில பகுதிகளில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், குப்பை சேமித்து தூய்மை பணிகள் ஒப்பந்தம் பெற்றுள்ளது. சுமீத் அர்பன் சர்வீசஸ் தூய்மை பணிகளுக்கான ஒப்பந்தத்தில் பணியாற்றும் நிர்வாகமானது சென்னை உள்ள சில பகுதிகளில் உள்ளது. டெக்டிஸ் இன்ஃப்ரா பிரைவேட் எல்டிடி சிறுசாலைகள், நகராட்சிகளில் கூட்டு தூய்மை வேலைகளைச் செய்யும் ஒப்பந்த நிறுவனமாக தொழிலாளர்களை வேலைக்கு எடுத்திடப்பட்டது. தமிழ்நாடு மக்களே, துப்புரவு தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாகம் 4 தொடரும். நமது அடுத்த பதிவில் தவறாமல் தொடருங்கள்.